வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். அரசின் ஒவ்வொரு திட்டமும் பலரின் வாழ்க்கையை மாற்றியுள்ளது. பெருமிதம் தெரிவித்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க கர்நாடக அரசுக்கு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவு. சிவாஜியை விட மிகவும் சிறந்த நடிகர் செந்தில் பாலாஜி. கரூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். மழைநீர் ஒழுகும் வீட்டில் பெற்றோர் இருப்பதாக கண்ணீர் விட்ட மாணவி பிரேமாவிற்கு புதிய வீடு கட்டி கொடுக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. நான் சனிக்கிழமை மட்டும் வெளியே வருவோம் அல்ல, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மீது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். ஏமன் தலைநகர் சனா மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்களில் 10 பேர் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். அரசின் ஒவ்வொரு திட்டமும் பலரின் வாழ்க்கையை மாற்றியுள்ளது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். கல்வியில் சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது என்றும், நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன், முதலமைச்சரின் காலை உணவு போன்ற திட்டங்கள் கல்வி வளர்ச்சிக்கு படிக்கட்டாக விளங்குகிறது என்றார். பிற மாநிலங்களுக்கு தமிழக அரசின் கல்வி திட்டங்களை பின்பற்ற தொடங்கியுள்ளன. இந்நிலையில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, தமிழ்நாட்டின் மாபெரும் கல்வி எழுச்சியின் கொண்டாட்டம் என்ற பெயரில் சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நேற்று மாபெரும் விழா நடைபெற்றது. விழாவிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு விருந்தினராக தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி பங்கேற்றார். நான் முதல்வன், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன், விளையாட்டு துறையில் சாதனையாளர்கள், சிறப்பு குழந்தை சாதனையாளர்கள் என 7 திட்டங்களை உள்ளடக்கி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிகழ்ச்சியில் அரசின் கல்வி சார்ந்த திட்டங்களால் பயன்பெற்றவர்கள் தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். இந்நிலையில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழா குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் நமது திராவிட மாடல் அரசின் ஒவ்வொரு திட்டமும் எத்தனை பேரின் வாழ்க்கையை மாற்றி உள்ளது என நேரில் கண்டு மலைத்து போனேன் என்றும், கலை, விளையாட்டு என பல துறைகளிலிருந்தும் இன்றைய சாதனையாளர்கள் நாளைய சாதனையாளர்களை வாழ்த்தி வழிகாட்டிய இந்த நிகழ்ச்சி மேலே ஏறி வாரும் என தமிழ்நாட்டின் வெற்றியை அனைவருக்கும் பறை சாட்சி இருக்கிறது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க கர்நாடக அரசிற்கு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு கர்நாடகம் இடையேயான காவிரி நதிநீர் பங்கீட்டு பிரச்சனையை கண்காணிப்பதற்காக காவிரி மேலாண்மை ஆணையம் காவிரி மற்றும் முறைப்படுத்தும் குழுவை அமைத்து உச்சநீதிமன்றம் கடந்த 2018ஆம் ஆண்டு தீர்ப்பு வழங்கியது. இந்த 2 அமைப்புகளும் அவ்வப்போது கூடி பல்வேறு முடிவுகளை எடுத்து வருகின்றன. காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் இதுவரை 43 முறை கூடியுள்ளது. இந்நிலையில் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 44வது கூட்டம் அதன் தலைவர் எஸ்.கே. ஹல்தர் தலைமையில் டெல்லி பிகாஜி காமா பிளாஸில் உள்ள NTNL கட்டிடத்தில் இன்று நடைபெற்றது. கூட்டத்தில் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா மற்றும் புதுச்சேரி ஆகிய 4 மாநிலங்களைச் சேர்ந்த நீர்வளத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தின் தொடக்கத்தில் 4 மாநிலங்களிலிருந்தும் நீரியல் தரவுகள் சேகரிக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து தமிழகத்திற்கு கர்நாடகா காவிரியிலிருந்து தர வேண்டிய நீர் விவகாரம், நீர் திறப்பு தொடர்பாக கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. இறுதியில் இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த மேலாண்மை ஆணையம் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி காவிரி ஆற்றிலிருந்து அக்டோபர் மாதத்திற்கு 20.22 TMC தண்ணீரை தமிழ்நாடுக்கு திறந்துவிட கர்நாடக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. சிவாஜி விட மிகவும் சிறந்த நடிகர் செந்தில் பாலாஜி என்று கரூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தாக்கி பேசியுள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் தேர்தல் பரப்புரை நடத்தி வருகிறார். அந்த வகையில் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியில் எடப்பாடி பழனிசாமி இன்று தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். அப்போது பேசியவர், எந்த போராட்டமாக இருந்தாலும் எங்களது ஆட்சியில் அனுமதி கொடுத்தோம், சிவாஜி கணேசை விடவும் மிகவும் சிறந்த நடிகர் செந்தில் பாலாஜி எனவும், செந்தில் பாலாஜி தேர்தலின் போது மக்களுக்கு வெள்ளி கொலுசு கொடுத்துள்ளார். செந்தில் பாலாஜிக்கு அளவிற்கு அதிகமான அதிகாரம் தரப்பட்டுள்ளது என்றும், தேர்தல் முடியும் வரை தான் செந்தில் பாலாஜி திமுகவில் இருப்பார் என்றும், தேர்தல் முடிந்த பின் எந்த கட்சியில் இருப்பார் என தெரியாது எனவும் தெரிவித்தார். மேலும் கரூரில் நாள் ஒன்றுக்கு 1 கோடி ரூபாய் மதிப்பிற்கு மணல் திருட்டு நடைபெறுகிறது என்றும்,
செந்தில் பாலாஜியால் அவரையே காப்பாற்றிக் கொள்ள முடியாது என்றும் அவரை நம்ப வேண்டாம் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மழைநீர் ஒழுகும் வீட்டில் பெற்றோர் இருப்பதாக கண்ணீர் விட்ட மாணவி பிரேமாவிற்கு புதிய வீடு கட்டி கொடுக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆணையிட்டுள்ளார். தமிழ்நாட்டின் மாபெரும் கல்வி எழுச்சியின் கொண்டாட்டமாக கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற பெயரில் சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நேற்று மாபெரும் விழா நடைபெற்றது. விழாவில் தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த பிரேமா என்ற மாணவி பேசும்போது, நான் கல்லூரியில் படிக்கும்போது ஹாஸ்டலில் தங்கியிருந்தேன் என்றும் மழை நேரத்தில் நான் பாதுகாப்பா இருப்பேன் என்றும், ஆனால் எங்களது வீடு மழை நேரங்களில் ஒழுகும் என்றும், மழை நேரங்களில் அப்பா அம்மா எப்படி வீட்டில் தங்கி இருப்பார்கள் என எண்ணிக்கொண்டேன் இருப்போம் என்றார். விரைவில் அப்பா அம்மாவிற்கு வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என்பதே எனது ஆசை என அந்த மாணவி பேசியிருந்தார். இந்நிலையில் அந்த மாணவிக்கு கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் புதிய வீடு கட்டி கொடுப்பதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆணையிட்டுள்ளார். இதற்கான ஆணையை மாணவியின் பெற்றோரிடம் தென்காசி மாவட்ட ஆட்சியர் வழங்கியுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் தள பதிவில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் ஒழுகும் வீட்டில் அப்பா இருப்பார் என்ற கவலை பிரேமாவிற்கு இனி வேண்டாம். எத்தனையோ பேரின் எதிர்பார்ப்பையும் மீறி உங்களை படிக்க வைத்த தந்தையிடம் முதல் மாத சம்பளத்தை தந்து நீங்கள் மகிழ்ச்சி அடைந்தீர்கள். உங்களது கனவை நிறைவேற்றிய தந்தைக்கு கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் புதிய வீடு கட்டி கொடுப்பதற்கான ஆணையை வழங்கி நான் மகிழ்ச்சி கொள்கிறேன் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நான் சனிக்கிழமை மட்டும் வெளியே வருபவன் அல்ல என்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மீது உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலை குறித்து வைத்து உங்கள் விஜய் நான் வரேன் என குறிப்பிட்டு தமிழகம் முழுவதும் மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். தனது பரப்புரையை கடந்த 13ஆம் தேதி திருச்சியில் தொடங்கிய அவர் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகளில் பிரச்சாரம் செய்து வருகிறார். அதன்படி கடந்த 2 வாரங்களில் திருச்சி, அரியலூர், நாகை மற்றும் திருவாரூரில் மக்கள் சந்திப்பு பயணத்தை நடத்தினார். அந்த வகையில் நாளை நாமக்கல் மாவட்டத்திலும் கரூர் மாவட்டத்திலும் அவர் பரப்புரை செய்ய உள்ளார். இந்நிலையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சனிக்கிழமை மட்டுமே வெளியே வருகிறார். மற்ற நாட்களில் ஏன் வெளியே வருவதில்லை என விமர்சனங்கள் வந்தன. இதற்கு விளக்கமளித்த விஜய், மக்களை சந்திக்க வரும்போது அவர்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது என்ற ஒரே காரணத்தினால்தான் சனிக்கிழமை பயணத்தை மேற்கொள்கிறேன் என்று தெரிவித்தார். இந்நிலையில் சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விஜயை மறைமுகமாக விமர்சித்துள்ளார். அதன்படி நான் வெறும் சனிக்கிழமை மட்டும் வெளியே வருவோன் அல்ல என்றும், வாரத்தில் 5 நாட்கள் வெளியூரில் தான் இருப்பேன் என்றும், ஞாயிற்றுக்கிழமை கூட சுத்திக்கிட்டு தான் இருக்கிறேன் என்றும் விஜய் பெயரை குறிப்பிடாமல் அவர் மறைமுகமாக விமர்சித்துள்ளார். ஏமன் தலைநகர் சனா மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்களில் 10 பேர் உயிர் மாய்க்கப்பட்டதாக ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தெரிவித்தனர். இஸ்ரேலின் எலியாட் நகரத்தின் மீது கடந்த 24ஆம் தேதி ஹவுதிகள் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 22 பேர் படுகாயமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து ஈரானில் ஆதரவு பெற்ற ஹவுதிகளின் கட்டுப்பாட்டில் உள்ள ஹேமன் தலைநகர் சனா உள்ளிட்ட நகரங்கள் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்களை நடத்தியது. இந்த தாக்குதல்களில் 4 குழந்தைகள், 3 பெண்கள் மற்றும் 3 முதியவர்கள் உயிர் மாய்க்கப்பட்டதாக ஹவுதிகளின் சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. மேலும் 59 குழந்தைகள், 35 பெண்கள் மற்றும் 80 முதியவர்கள் படுகாயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இஸ்ரேலின் தாக்குதலில் இடிந்து விழுந்த கட்டடங்களில் ஈடுபாடுகளில் சிக்கியவர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. வாரணாசி அருகே மருதி ஆற்றின் குறுக்கே ரூபாய் 24 கோடியே 30 லட்சம் மதிப்பீட்டில் புதிய தடுப்பணை கட்டும் பணியை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். அரியலூர் மாவட்டம் வாரணாசி அருகே மருதி ஆற்றின் குறுக்கே ரூபாய் 24 கோடி மதிப்பீட்டில் புதிய தடுப்பணை கட்டும் பணியை போக்குவரத்து மற்றும் மின்துறை அமைச்சர் எஸ் சிவசங்கர் துவக்கி வைத்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று வாரணாசி அருகே மருதி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்தார் என்றும், அதன் பிறகு இதற்கான மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு ரூபாய் 24 கோடியே 30 லட்சம் செலவில் அணை கட்டுவதற்கு மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் அனுமதி பெறப்பட்டது என்றும், அதன்படி இன்று மருதியாற்றின் குறுக்கே புதிய தடுப்பணை கட்டும் பணியை துவக்கி வைத்தேன் என்றும் போக்குவரத்துறை அமைச்சர் எஸ் சிவசங்கர் தெரிவித்தார். அவருடைய தரம் அவ்வளவுதான். அவருடைய கட்சியை சேர்ந்தவர்களே அவரை சொல்வார்கள் வெள்ளை வியாபாரி என்று. நாங்கள் அப்படி சொல்லக்கூடாது என்றுதான் இருந்தோம்.
அவர்கள் வெள்ள வியாபாரம் செய்கிறவங்க கூட மரியாதையாக எல்லோருத்தையும் பேச வியாபாரம் செய்வார்கள். ஆனால் இவர் அதை கூட செய்யாமல் வந்திருப்பார் என்பதுதான் தெரிகிறது. யாரையும் மதிக்கின்ற போக்கு இல்லாமல் ஒரு மிக துச்சமாக ஒருமையில் பேசுவது என்பது தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை நாம் பார்த்திராத மிக தாழ்வான நிலையாகும். அந்த நிலைக்கு வந்திருக்கின்ற எடப்பாடியை மக்கள் நிச்சயமாக மன்னிக்க மாட்டார்கள். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நாகரிகத்துடன் பேச வேண்டும் என்ற சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் KV தங்கபாலு தெரிவித்துள்ளார். முன்னாள் பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங், தமிழக முன்னாள் மீன்வளத்துறை அமைச்சர்கள் லூர்தமால் சைமன், JLP ரோச் விக்டோரியா ஆகியோரின் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைமை அலுவலகமான சென்னை சத்தியமூர்த்தி பவனில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த தலைவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தமிழ்நாடு மீனவர் காங்கிரஸ் தலைவர் ஜோர்தன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் KV தங்கபாலு, அகில இந்திய மீனவர் காங்கிரஸ் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் பெர்னாண்டோ மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அசன் மௌலானா ஆகியோர் கலந்து கொண்டு டாக்டர் மன்மோகன் சிங், லூர்தமால் சைமன், ரோச் விக்டோரியா ஆகியோரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியின் முன்னதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் KV தங்கபாலு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பெருந்தலைவர் காமராஜர் அமைச்சரவையில் மீனவர் நலத்துறையில், உள்ளாட்சித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் அமைச்சராக பணியாற்றிய லூர்தமால் சைமன் மற்றும் ஓமாந்தூரார் அமைச்சரவையில் மீன்வளத்துறை அமைச்சராக இருந்த ரோச் விக்டோரியா ஆகியோருக்கு தமிழ்நாடு அரசு மணிமண்டபம் அமைக்க வேண்டும், அவர்களது பிறந்தநாளை அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் என தமிழக அரசுக்கு KV தங்கபாலு கோரிக்கை விடுத்தார். இந்திய தேசிய காங்கிரசின் மாபெரும் பொருளாதார மேதை, இந்திய திருநாட்டில் 10 ஆண்டுகள் பாரத பிரதமராக பணியாற்றிய அன்பு தலைவர் டாக்டர் மன்மோகன் சிங் அவருடைய பிறந்த நாள் இந்தியாவின் வளமைக்கும் வாழ்வுக்கும் ஒப்புயரற்ற பங்களிப்பை அளித்து இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தவர், காங்கிரசுக்கு பெருமை சேர்த்தவர், உலக அரங்கில் இந்தியாவின் புகழை உயர்த்தி பிடித்த மாபெரும் தலைவர் டாக்டர் மன்மோகன் சிங் பிறந்த நாளில் அவரை வணங்குவதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். தமிழ்நாடு காங்கிரசும், தமிழ்நாடு காங்கிரஸ் நண்பர்களும், தோழர்களும், நிர்வாகிகளும் பெருமை கொள்கிறோம். அடுத்து பெருந்தலைவர் காமராஜருடைய நல்லாட்சியில் வாக்கு திருட்டு மோசடி குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கோவையில் தமிழக காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மை துறையினர் கையெழுத்து இயக்கத்தை நடத்தினர். நாடு முழுவதும் வாக்கு திருட்டு மோசடி குறித்தும் கடந்த கால தேர்தல்களில் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்கு மோசடி செய்து வெற்றி பெற்றுள்ள சில தொகுதிகளின் விவரங்களையும் ஆதாரத்துடன் வெளியிட்டும் நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி போராட்டம் நடத்தி வருகிறார். அதன் தொடர்ச்சியாக வாக்கு மோசடி பற்றி மக்கள் தெரிந்து கொள்ளவும் இந்திய தேர்தல் ஆணையம் 5 கோரிக்கைகளை நிறைவேற்றவும் தமிழகத்தில் 2 கோடி கையெழுத்துக்களை பெறுவதற்கு இலக்கு நிர்ணயித்து அனைத்து மாவட்டங்களிலும் வாக்கு திருட்டு விழிப்புணர்வு பிரச்சார கையெழுத்து பெறும் பணியை காங்கிரஸ் கட்சியினர் துவக்கியுள்ளனர். அதன்படி கோவை காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மை துறையினர் சார்பில் போத்தனூர் பகுதியில் நடைபெற்ற கையெழுத்து இயக்கத்தை காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மை துறையின் மாநில தலைவர் முகமது ஹாரிப் துவங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் சிறுபான்மை பிரிவு மாநில துணைத் தலைவர் பஷீர், மாவட்ட தலைவர்கள் ஹாரூன் அசார் மற்றும் நிர்வாகிகள் ஹாரிஸ், ஈஷா தனபால், ரியாஸ் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இது குறித்து சிறுபான்மை துறையின் மாநில தலைவர் முகமது ஹாரிப் தெரிவிக்கையில், நாடு முழுவதும் நடந்திருக்கின்ற வாக்கு திருட்டை பற்றி ஆதாரங்களுடன் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நாட்டிற்கு அம்பலப்படுத்தியுள்ளார். மத்திய அரசாங்கமும் தேர்தல் ஆணையமும் இணைந்து நடத்துகின்ற இந்த வாக்கு திருட்டை மக்களுக்கு எடுத்து செல்லும் விதத்திலே குறிப்பாக பீகாரில் 65 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கின்றன. அதில் பெரும்பான்மையான வாக்குகள் இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள். எனவே இந்த மக்களிடத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் தலைவர் செல்வ பிறந்தகள தலைமையில் 1 கோடி கையெழுத்து இயக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு காங்கிரஸ் சிறுபான்மை துறையின் சார்பாக வாணியம்பாடியில் மருந்தாளுநர் தினம் மருந்து ஆய்வாளர் சுரேஷ் தலைமையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் மருந்தாளுநர் தினம் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது.
நிகழ்ச்சிக்கு திருப்பத்தூர் மற்றும் வாணியம்பாடி தாலுகா மருந்து ஆய்வாளர் சுரேஷ், தமிழ்நாடு மருந்தாளுநர் சங்க தலைவர் வெங்கடேசன், தமிழ்நாடு பார்மசி கவுன்சில் உறுப்பினர் நாகேந்திர பிரசாத் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பாராட்டுரை வழங்கினர். மாவட்ட தலைவர் பட்டுராஜன் அனைவரையும் வரவேற்றார். நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் ராஜசேகர் பங்கேற்ற சிறப்பு விருந்தினர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவித்தார். நிகழ்ச்சியில் வாணியம்பாடி, திருப்பத்தூர், ஆம்பூர் பகுதிகளைச் சேர்ந்த மருந்தாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் இறுதியில் மாவட்ட பொருளாளர் நாச்சிமுத்து நன்றி தெரிவித்தார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையை அவதூறாக பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டித்து சேலத்தில் காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குறித்து நாகரிகமற்ற முறையில் அநாகரிகமாக பேசிய முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமியை கண்டித்து சேலம் கோட்டை மைதானத்தில் சேலம் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் சேலம் மாநகர் மாவட்ட தலைவர் ARB பாஸ்கர் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது எடப்பாடி பழனிசாமியின் படத்தை கிழித்தெறிந்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் எடப்பாடி பழனிசாமி மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். இது தொடர்பாக மாவட்ட தலைவர் பாஸ்கர் தெரிவிக்கையில், சயனபுரம் பள்ளூர் சாலையில் மாவட்ட நிர்வாகம் உடனே சீர் செய்ய வேண்டும் என்றும், தவறினால் விவசாயிகளை ஒன்று திரட்டி அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் சு ரவி தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நெமிலி ஒன்றியம் சயனபுரம் கிராமத்திலிருந்து பள்ளூர் ரயில் நிலையம் வரை செல்லும் 3 கிலோமீட்டர் இணைப்புச் சாலை மிகவும் மோசமான நிலையில் உள்ளதாக அப்பகுதி விவசாயிகள் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி துணை கொறடாவுமான சு ரவி சந்தித்து முறையிட்டனர். அதனைத் தொடர்ந்து சு ரவி நேரடியாக அந்த பகுதிக்கு சென்று சாலையை பார்வையிட்டு விவசாயிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். அதன் பின்னர் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் ரவி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது நெமிலி ஒன்றியம் சயனபுரம் கிராமத்திலிருந்து பள்ளூர் ரயில் நிலையம் வரை செல்லும் சுமார் 3 கிலோமீட்டர் இணைப்புச் சாலை மிகவும் மோசமான நிலையில் உள்ளது என்றும், கடந்த அதிமுக ஆட்சியில் மண் சாலையாக இருந்ததை கம்பிகள் பதிக்கப்பட்டு சாலையாக அமைக்கப்பட்டது என்றும், ஆனால் இதுவரை இச்சாலையை மேம்பாடு செய்யவில்லை என்றும் தெரிவித்தார். மேலும் சயனபுரம் பள்ளூர் சாலையை மாவட்ட நிர்வாகம் உடனே சீர் செய்ய வேண்டும் என்றும், தவறினால் விவசாயிகளை ஒன்று திரட்டி அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் சு ரவி தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் விஜயன், முக்கிய நிர்வாகிகள் குப்பன், ஆட்டுப்பாக்கம் ரகு மற்றும் சரவணன், அன்பரசு, ஹரி மற்றும் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அந்த பாதை மண் சாலையாக இருந்தது. நம்முடைய கடந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் இங்கே இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள், அதாவது இந்த சாலையை நம்பி கிட்டத்தட்ட 5000 ஏக்கர் நிலம், இந்த 5000 ஏக்கர் நிலத்திலே நாம் சாகுபடி செய்யணும், பயிர் செய்யணும்னு சொன்னால் இந்த சாலையை தான் நம்ம பிரத்யேகமான இந்த சாலையை தான் பயன்படுத்தி ஆகணும். சைனபுரம் கிராமம், அதே போல் நெல்வாய் கண்டிகை கிராமம், அதே போல் பல்லூர் கிராமம், கிட்டத்தட்ட 5000 ஏக்கர் நிலம் இந்த சாலையை நம்பியிருக்கு. அதிமுக ஆட்சியில் தான் இந்த சாலை கப்பி சாலையாக, ஜல்லி சாலையாக. உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் நெமிலி ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் வடிவேலு கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட துறையூர் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நெமிலி வட்டாட்சியர் ராஜலட்சுமி தலைமையில் நடைபெற்றது. முகாமில் சிறப்பு அழைப்பாளராக நெமிலி ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் வடிவேலு கலந்து கொண்டு முகாமில் துறை சார்ந்த அலுவலர்கள் பொது மக்களிடமிருந்து மனுக்களை பெறுவதை நேரடியாக பார்வையிட்டார். அதன் பின்னர் முகாமில் பெறப்பட்ட மனுக்கள் மீது உடனடியாக தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் அலுவலர்களை கேட்டுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து ஒன்றிய குழு தலைவர் வடிவேலு பயனாளிகளுக்கு அரசின் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் நெமிலி தெற்கு ஒன்றிய செயலாளர் ரவீந்திரன், மத்திய ஒன்றிய செயலாளர் பெருமாள், ஊராட்சி மன்ற தலைவர் குணசேகரன் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் பலரும் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் அருகே திருமணமான 20 நாட்களிலேயே புது மாப்பிள்ளை தூக்கிட்டு உயிர் மாத்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. திருவள்ளூர் அடுத்த சிவாப்பேட்டை சிடிஎச் சாலை பகுதியை சேர்ந்த ஓட்டுநர் கார்த்திகை என்பவர் புல்லரப்பாக்கம் அம்பேத்கர் நகர் பகுதியை சேர்ந்த ஏசுராஜ், அமராவதி தம்பதியினரின் மகள் ஜெயஸ்ரீ என்பவரை திருமணம் செய்து கொண்டார்.
இந்நிலையில் திருமணமான நாளிலிருந்தே கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு காரணமாக அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. அதன்படி மீண்டும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட தகராறில் ஆத்திரமடைந்த கார்த்திகேயன் மனைவி ஜெயஸ்ரீயை ஒரு அறையில் அடைத்து பூட்டிவிட்டு கார்த்திகேயன் வேறொரு அறையில் கதவை உள்தாழிட்டு கொண்டார். தனி அறையில் இருந்த ஜெயஸ்ரீ கத்தி கூச்சலிடவே அக்கம் பக்கத்தினர் காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த செவ்வாப்பேட்டை காவல்துறையினர் அறையை திறந்து ஜெயஸ்ரீயை வெளியேற்றினர். இதனையடுத்து உள் தாளிட்டப்பட்ட மற்றொரு அறையின் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது மின் விசிறியில் கார்த்திகேயன் தூக்கிட்டு உயிர் மாய்த்து கொண்டது தெரியவந்தது. அதன் பின்னர் காவல்துறையினர் கார்த்திகேயன் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருவள்ளூர் மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் ராமதாஸை அருவருக்கத்தக்க வகையில் சித்தரித்து சமூக வலைதளங்களில் பதிவு செய்து வருகின்றனர் என்றும், உயிர் மாத்தல் செய்து விடுவதாகவும் மிரட்டல்கள் பதிவிடுவதும் அச்சமளிக்கிறது என்றும் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் பாமக தலைமை செய்தி தொடர்பாளர் அருள் தெரிவித்துள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் மருத்துவர் ராமதாஸின் முகநூல் மற்றும் சமூக வலைதளங்கள் முடக்கப்பட்டுள்ளது என்றும் சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் உட்பட பாமக நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது 2025ஆம் ஆண்டு மே மாதம் 28ஆம் தேதிக்கு பிறகு பாமக நிறுவன தலைவர் ராமதாஸின் சமூக வலைதளங்கள் முடக்கப்பட்டுள்ளது என்றும், சமூக வலைதளத்தின் 3 கணக்குகளை பயன்படுத்தி வந்தவர் அன்புமணியும் அவரின் குழுவினர்கள்தான் என்றும் தெரிவித்தார். மேலும் புதிதாக தொடங்கப்படும் கணக்குகளையும் முடக்க முயற்சி செய்வது சிறுபிள்ளைத்தனமானது என்றும் வருத்தம் அளிக்கிறது என்றும் தெரிவித்தார். இது தொடர்பாக துணை காவல்துறை கண்காணிப்பாளருக்கு அனுப்பிய புகார் மீது எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் உட்பட பாமக நிர்வாகிகள் தெரிவித்தனர். இது தொடர்பாக மேலும் அவர்கள் தெரிவிக்கையில், இப்போ பார்த்தீங்கன்னா 28/5/2025க்கு பிறகு இது முடக்கப்பட்டிருக்கு. எந்த விதமான செய்திகளும் இல்லை. அதையும் நீங்களே பார்த்துக்கலாம், அதோடைய கணக்குகளில் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நாங்கள் எங்களுடைய தரப்பின் மருத்துவர் ஐயா அவர்களுடைய தரப்பின் சார்பாக 4/7 பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களுடைய சார்பாக 4/7/2025 இது சம்பந்தமாக டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் SCCIC/CCW சென்னை 83க்கு நாங்கள் ஒரு புகார் கடிதத்தை அனுப்பியிருந்தோம். 25/7/2025 பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அதற்குண்டான மேலும் ஆதாரங்களை தருமாறு அவர்கள் பணித்தார்கள். அந்த ஆதாரங்களையும் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். இதுவரையும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. மீண்டும் இன்றைக்கு அவர்களை சந்திக்கிறதற்காக நாங்கள் முயற்சி செய்திருக்கின்றோம். இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஓசோன் தினத்தை முன்னிட்டு மாமல்லபுரம் அடுத்த மணமை ஊராட்சி ஏரிக்கரை பகுதியில் 1,00,000 மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஓசோன் தினத்தை முன்னிட்டு செங்கல்பட்டு மாவட்டம் மணமை ஊராட்சியில் உள்ள ஏரிக்கரையில் இன்விட்டி மற்றும் SS லூமேக்ஸ் நிறுவனம் ஆகியவை இணைந்த இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாத்திடவும் மண் அரிப்பை தடுத்திடவும் நீர் வளத்தை பாதுகாக்கும் நோக்கியத்திலும் 1,00,000 மரக்கன்றுகள் நடும் விழாவை நடத்தியது. நிகழ்ச்சியில் இன்விட்டி மற்றும் SS லூமேக்ஸ் நிறுவன ஊழியர்கள் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட முதல் கட்டமாக 500 மரக்கன்றுகளை நடும் பணியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து 1,00,000 மரக்கன்றுகளை நட்டு முடிப்பது இலக்கு என ஊழியர்கள் தெரிவித்தனர். திண்டிவனத்தில் கூடுதல் விலைக்கு உணவுப் பொருட்களை விற்பனை செய்த திரையரங்கிற்கு 60,040 ரூபாய் அபராதம் விதித்த விழுப்புரம் நுகர்வோர் ஆணைய நீதிபதி சதீஷ்குமார் தீர்ப்பு அளித்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பகுதியை சேர்ந்த ஞானவேல் என்பவர் கடந்த 13ஆம் தேதி திண்டிவனம் வகாப் நகரில் இயங்கி வரும் கண்ணையா தியேட்டரில் டூரிஸ்ட் ஃபேமிலி படம் பார்க்க சென்றார். அப்போது உணவு இடைவேளையில் சிப்ஸ் மற்றும் உணவுப் பொருட்களை வழங்கியுள்ளார். அதில் நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட கூடுதலாக ரூபாய் 40 தியேட்டர் நிர்வாகம் பெற்றதால் விழுப்புரம் நுகர்வோர் ஆணையத்தில் ஞானவேல் வழக்கு தாக்கல் செய்தார். இந்த வழக்கினை விசாரித்த நுகர்வோர் ஆணைய நீதிபதி சுதீஷ்குமார் கூடுதல் விலைக்கு உணவுப் பொருட்களை விற்பனை செய்ததால் இழப்பீடாக நுகர்வோருக்கு ரூபாய் 50,000 வழக்கு செலவிற்காக ரூபாய் 10,000 கூடுதல் விலையான ரூபாய் 40 என மொத்தமாக 60,040 வழங்க உத்தரவிட்டார். விழுப்புரம் அருகே சாலை அகரத்தில் வீட்டுமனை பட்டா மாறுதல் செய்ய ரூபாய் 20,000 லஞ்சம் பெற்ற கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கையும் களவுமாக கைது செய்தனர். விழுப்புரம் அருகே உள்ள சாலை அகரம் கண்ணப்பன் நகரில் விக்கிரவாண்டியை சேர்ந்த அண்ணாமலை என்பவரின் மகள்
அருள் பிரதா என்பவர் வீட்டுமனை ஒன்று வாங்கியுள்ளார். அந்த வீட்டுமனைக்கு பட்டா மாறுதல் செய்ய அகரம் கிராம நிர்வாக அலுவலர் சதீஷ் என்பவரை அண்ணாமலை அணுகியுள்ளார். அப்போது பட்டா மாறுதல் செய்ய சதீஷ் ரூபாய் 20,000 லஞ்சம் தர வேண்டுமென கூறியதால் லஞ்சம் கொடுக்க மனமில்லாத அண்ணாமலை விழுப்புரம் லஞ்ச ஒழிப்பு தடுப்பு பிரிவு ஆய்வாளர் ஈஸ்வரியிடம் புகார் அளித்தார். புகாரின் பேரில் காவல்துறையினரின் அறிவுறுத்தலின்படி ரசாயனம் தடவிய ரூபாய் 20,000 அண்ணாமலை கிராம நிர்வாக அலுவலர் சதீஷிடம் கொடுக்க போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கிராம நிர்வாக அலுவலர் சதீஷை கையும் களவுமாக பிடித்து கைது செய்து அவர் மீது வழக்கு பதிவு செய்தனர். குடியாத்தம் அருகே சிறுவனை காரில் கடத்தி செல்லப்பட்ட வழக்கில் பக்கத்து வீட்டுக்காரர் உள்ளிட்ட 2 காவல்துறையினர் கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் காமாட்சியம்மன்பேட்டை பவளக்கார தெருவை சேர்ந்தவர் வேணு என்பவர் பெங்களூருவில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார். இவரது மனைவி மற்றும் மகன் யோகேஷ் ஆகியோர் காமாட்சியம்மன்பேட்டையில் வசித்து வரும் நிலையில் மகன் யோகேஷ் அங்குள்ள தனியார் பள்ளியில் மழலையர் வகுப்பில் படித்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 24ஆம் தேதி மதியம் வேணு பள்ளியிலிருந்து மகனை வீட்டுக்கு அழைத்து வந்தபோது வீட்டின் அருகே நின்ற கர்நாடக மாநில பதவி எண் கொண்ட காரில் இருந்த ஹெல்மெட் அணிந்த மர்ம நபர்கள் மிளகாய் பொடியை தூவிவிட்டு சிறுவனை காரில் மின்னல் வேகத்தில் கடத்தி சென்றனர். இதனையடுத்து குடியாத்தம் காவல் நிலையத்தில் வேணு அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் சிறுவனை தேடி வந்த நிலையில் மாதனூர் அருகே சிறுவனை சாலையோரம் இறக்கிவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த ரோந்து வாகனத்தில் சென்ற காவல்துறையினர் சாலையில் நின்றிருந்த சிறுவனை மீட்டு பள்ளிகொண்டா காவல் நிலையம் அழைத்து சென்று பெற்றோரை வரவழைத்து சிறுவனை அவர்களுடன் அனுப்பி வைத்தனர். அதன் பின்னர் குடியாத்தம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சந்தேகத்தின் பேரில் சிறுவனின் வீட்டின் அருகே இருந்த பாலாஜி என்பவரிடம் விசாரணை நடத்திய போது கடன் பிரச்சனையால் அவதிப்பட்டு வந்ததால் பணத்திற்காக சிறுவனை கடத்தியதாக தெரிவித்தார். இதனையடுத்து குழந்தையை கடத்திய பாலாஜி மற்றும் கடத்தலுக்கு உடந்தையாக இருந்த விக்ரம் என்பவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலின் உண்டியல்கள் நிரம்பியதை தொடர்ந்து 2 நாட்களாக உண்டியல்கள் திறக்கப்பட்டு எண்ணப்பட்டதில் 4,16,34,119 ரூபாய் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளதாக கோவில் நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கு நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். இந்நிலையில் திருக்கோவில் உண்டியல்களை திறந்ததை தொடர்ந்து 2 நாட்கள் உண்டியல்கள் திறக்கப்பட்டு காணிக்கை பணம் எண்ணப்பட்டது. அதில் பக்தர்கள் காணிக்கையாக ரூபாய் 4,34,34,119 ரூபாய் மற்றும் தங்கம் 890 கிராம் மற்றும் வெள்ளி 12,275 கிராமும் கிடைத்துள்ளதாக மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கா, ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் கரன்சி நோட்டுகள் 1,485 கிடைத்துள்ளதாகவும் இவைகளை தவிர பித்தளை வேல், ரிஸ்ட் வாட்ச், ஏலக்காய், முந்திரி, நவ தானியங்கள், பட்டாடைகளையும் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தி உள்ளதாகவும் கோவில் நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். உண்டியல் எண்ணிக்கை கணக்கிடும் பணியில் பழனியாண்டவர் கல்லூரி மாணவிகள் மற்றும் திருக்கோவில் அலுவலர்கள், வங்கி பணியாளர்கள் மற்றும் பழனி கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து, துணை ஆணையர் வெங்கடேஷ், உதவி ஆணையர் லட்சுமி உட்பட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பெரியகுளத்தில் பணம் இரட்டிப்பாக்கி தருவதாக கூறி மும்பை காவலரிடம் ரூபாய் 35 லட்சத்தை மோசடி செய்த கும்பலில் 3 பேரை காவல்துறையினர் கைது செய்து தலைமறைவாக உள்ள மேலும் 2 தேடி வருகின்றனர். தமிழகத்தில் பணம் இரட்டிப்பாக தருபவர்கள் இருப்பதாக மும்பை பாந்திரா காவல் கட்டுப்பாட்டு அறையில் காவலராக பணிபுரிந்து வந்த லக்ஷ்மண் தம்னா குருடேவாக்கு அதே பகுதியில் வசித்து வரும் தமிழர் ஒருவர் தமிழ்நாட்டை சேர்ந்த சுபாஷ் என்பவர் பணத்தை இரட்டிப்பாக்கி தருவார் என அறிமுகம் செய்து வைத்ததுடன் ரூபாய் 500 கொடுத்தால் 2 மடங்காக ரூபாய் 2000 சுபாஷ் தருவார் என ஆசை வார்த்தை கூறியுள்ளார். இதனை நம்பிய லக்ஷ்மண் தனது நண்பர்களுடன் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதிக்கு சென்று அங்குள்ள தனியார் தங்கும் விடுதியில் தங்கியுள்ளார். அப்போது விடுதியில் தங்கியிருந்த லக்ஷ்மண் உள்ளிட்டோரை செந்தில், சேகர்பாபு ஆகியோர் தொடர்பு கொண்டு பணத்தை கொடுத்தால் இரட்டிப்பாக தருவதாக தெரிவித்தனர். அதற்கு தனியார் வங்கியில் காசோலை மூலம் ரூபாய் 35 லட்சம் மட்டுமே எடுக்க முடிந்ததாக லக்ஷ்மண் தெரிவித்துள்ளார். இதனை அறிந்த செந்தில், சேகர்பாபு ஆகியோர் பெரியகுளம் தேவனாப்பட்டி சாலையில் உள்ள ஒரு வீட்டிற்கு லக்ஷ்மணனை வரவழைத்து
பணத்தை எண்ணி கொண்டிருந்தனர். இதனிடையே திடீரென காரில் வந்த ஒரு கும்பல் தங்களை போலீஸ் என்று அறிமுகம் செய்து கொண்டு ரூபாய் 35 லட்சத்தை கைப்பற்றி கொண்டு லக்ஷ்மணனை ஒரு காரிலும் சேகர்பாபு, செந்தில் ஆகியோரை மற்றொரு காரிலும் ஏற்றிக்கொண்டு திண்டுக்கல் நோக்கி சிறிது தூரம் சென்றதும் லக்ஷ்மணனை மட்டும் காரில் இருந்து இறக்கிவிட்டு விட்டு பணத்துடன் சேகர்பாபு, செந்தில், போலீஸ் ஆகியோர் தப்பி சென்றனர். பணத்தை பறிகொடுத்த மும்பையை சேர்ந்த லக்ஷ்மணன் பெரியகுளம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரிலும் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையிலும் செல்போன் மூலமாக தொடர்பு கொண்ட காவல்துறையினர் விசாரணை நடத்தியதில் ஆண்டிப்பட்டியை சேர்ந்த அஜித்குமார், திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த நரேந்திரன், ராம்குமார் ஆகிய மூவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். இதில் நரேந்திரன் என்பவர் தமிழ்நாடு காவல்துறையில் பணிபுரிந்து தற்போது பணி நீக்கம் செய்யப்பட்டவர் என தெரியவந்தது. இதனை அடுத்து காவல்துறையினர் மூவரையும் கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தினர். மேலும் தலைமறைவாக உள்ள இருவரையும் தேடி வருவதுடன் பணத்தையும் மீட்கும் பணியிலும் காவல்துறையினர் ஈடுபட்டனர். திருப்பூரில் அரசு போக்குவரத்து தொழிலாளர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற போக்குவரத்து கழக தொழிலாளர் சங்கத்தினர் மொட்டை அடித்துக்கொண்டு சங்கு ஊதும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் பணி ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கான பண பலன்கள், ஊதிய ஒப்பந்த நிலுவைத் தொகை மற்றும் 12 மாத அகவிலைப்படி நிலுவைத் தொகை ஆகியவற்றை வழங்க வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அதன்படி திருப்பூரில் சிடிசி பணிமனை முன்பு அரசு போக்குவரத்து தொழிலாளர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற போக்குவரத்து கழக தொழிலாளர் சங்கத்தினர் 40வது நாள் காத்திருப்பு போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். அதைத் தொடர்ந்து தொழிலாளர்கள் பணிமனை முன்பு மொட்டை அடித்துக்கொண்டு சங்கு ஊதும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அரசு தொழிற்சங்கத்தை அழைத்து பேசி கோரிக்கைகள் தொடர்பாக முடிவெடுக்கும் வரை காத்திருப்பு போராட்டம் தொடரும் என போக்குவரத்து தொழிலாளர்கள் தெரிவித்தனர். சென்னை செம்மஞ்சேரியில் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சிக் கழகம் சார்பில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமில் 300க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டது. சென்னை OMR சாலையில் செம்மஞ்சேரியில் உள்ள செயின்ட் ஜோசப் கல்வி குழுமத்தில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. முகாமில் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சிக் கழகம், தமிழ்நாடு அக்பர் ஷகில் டெவலப்மெண்ட் சென்டர், பார் ஆட்டோமொபைல் மற்றும் ரீடு ஆட்டோமேசான் ஆகியோர் இணைந்து வேலைவாய்ப்பு முகாமை நடத்தியது. முகாமில் 20க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் கலந்து கொண்ட பொறியியல் மற்றும் மேலாண்மை பயின்ற 300க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கின. முகாமில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட காசி விஸ்வநாதன் மற்றும் புவனேஸ்வரி ஆகியோர் கலந்து கொண்டு வேலைவாய்ப்பு பெற்ற மாணவர்களுக்கு பணி நியமன ஆணையும் சான்றிதழ்களையும் வழங்கினர். ஆத்தூர் அருகே பழமை வாய்ந்த ஸ்ரீ பொன்னியம்மன் திருக்கோவிலின் தேர் வெள்ளோட்டத்தின் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த ராமநாயக்கன் பாளையத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீ பொன்னியம்மன் கோவில் உள்ளது. இக்கோவிலுக்கு சொந்தமான தேர் சிதிலமடைந்து காணப்பட்ட நிலையில் ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டில் 17 அடி உயரமுள்ள தேர் புனரமைக்கப்பட்டது. மேலும் புதிதாக புனரமைக்கப்பட்ட தேர் வெள்ளோட்டம் இன்று நடைபெற்றது. முன்னதாக தேருக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மேல தாளங்கள், வான வேடிக்கைகள் முழங்க முக்கிய வீதிகள் வழியாக பொதுமக்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். நிகழ்ச்சியில் ராமநாயக்கன் பாளையம், கல்பகனூர், செல்லியம்பாளையம், கொத்தம்பாடி உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். அரசின் ஒவ்வொரு திட்டமும் பலரின் வாழ்க்கையை மாற்றியுள்ளது. பெருமிதம் தெரிவித்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க கர்நாடக அரசுக்கு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவு. சிவாஜியை விட மிகவும் சிறந்த நடிகர் செந்தில் பாலாஜி. கரூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். மழைநீர் ஒழுகும் வீட்டில் பெற்றோர் இருப்பதாக கண்ணீர் விட்ட மாணவி பிரேமாவிற்கு புதிய வீடு கட்டி கொடுக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. நான் சனிக்கிழமை மட்டும் வெளியே வருவோம் அல்ல, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மீது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். ஏமன் தலைநகர் சனா மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்களில் 10 பேர் உயிரிழப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.